டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து வரும். ஸோ அந்த 30 மார்க்ஸுக்கு எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் இதுக்கு மேலே ரெகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும், நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்ரேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் கொஷின், பைலிங்குவலில் இருக்காது. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு கேண்டிடேட் தமிழில் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியை படிக்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்? ஸோ இதில் வந்து எது வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஷின். அப்போது நம்மளுக்கு எது வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதது எதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரோசாக் இங்க் போல்ட் டெஸ்ட், இன்னொன்று தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். இது மூணுமே வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அண்டரில் தான் வருமே. ஸோ இது ஒன்று மட்டும்தான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில் கிடையாது. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கில் ரோசாக் இங்க் போல்ட் டெஸ்ட் இது வந்து எப்போ வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1921 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்கார்டிஸ்ட், அவருடைய பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 10 இங்க் போல்ட் இருக்குமா, அதில் 5 வந்து பிளாக் கலர்லேயும் வித் ஒயிட் பேக்ரவுண்டு, இன்னொரு 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் இங்க் போல்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து சைக்காலஜி எக்ஸ்பிரிமெண்ட்டு. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎட்டோ எம்எட்டோ படிக்கும்போது இது எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரோசாக் டெஸ்ட் இஸ் எ மெஷர் போத். ஸோ ஒன்று இன்டலெக்சுவல் அண்ட் நான் இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து பார்த்தோன்னா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸை அளவிடுறதுக்காக வச்சிட்ருக்கிற இது டெஸ்ட்டு. இதில் இன்னொரு டெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். இதில் ரெண்டாவது இது யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு கூட கொஷினாக கேட்கலாம். 2 பேர் இருக்காங்க, ஒன்று என்ட்ரி முறை, இன்னொன்று மார்கன். ஸோ இந்த 2 பேரும் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டேட் தீமெட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் இதை வந்து டெவலப் பண்ணவங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு 20 பிக்சர் இருக்குமா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் அது என்னென்ன பொருளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணவங்களோ அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்மளுக்கு தெரியும் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட். ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எதனா ஒரு கொஷின் மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ண சொல்லுவாங்க, அதுதான். ஸோ இது மூணுமே வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்கு எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் கொஷின், விச் நீட் இஸ் ஃபாலோடு பை செல்ஃப் எஸ்டீம்? ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு ப்ரீவியஸாக கேட்ட கொஷினை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செல்ஃப் எஸ்டீம் நீடு இதை ஃபாலோ பண்ணி எது வந்து வருது ஹைரார்க்கிக்கல் தியரியில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹைரார்க்கிக்கல் நீடு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா யார் வந்து இந்த தியரியை உருவாக்குனது அப்படின்னா ஆப்ரகாம் மாஸ்லோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த தியரியை உருவாக்குனார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது மாதிரி வந்து இந்த பெர்மீடு மாதிரி வந்து ஒரு 5 வந்து பிரிச்சிருக்காரு நீடை, தேவை. ஸோ ஒருத்தருடைய தேவையை 5 பிரிச்சிருக்காரு. அந்த 5ல் இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம். ஆக்சுவலாக செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது 1 2 3 4. ஸோ 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி அடுத்ததாக எந்த நீடை வந்து மாஸ்லோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் கொஷின். ஸோ இதுக்கு அடுத்தது எது வருது அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்.
ஆக்சுவலாக நம்ம வந்து கீழே இருந்து தான் நம்ம போனோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேரியும் கூட. ஹைரார்க்கிக்கல் தேரியில் பிசியாலஜிக்கல் தேரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் நீடு. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர், அவன் தங்கிக்கிறதுக்கான இடம், சாப்பாடு, தண்ணி. இதுதான் வந்து பார்த்தோன்னா பேசிக் நீட்ஸ். இதை வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா சேஃப்டி. இதெல்லாம் கிடைச்ச பிறகு அவன் வந்து ஒரு தங்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து தேடுறான், சேஃப்டி தேடுறான். சேஃப்டி எல்லாம் கிடைச்ச பிறகு மற்றவங்களுடைய அன்பை வந்து எதிர்பார்க்குறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைச்ச பிறகு என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு மரியாதை, ஸோ செல்ஃப் எஸ்டீம் கேட்குறான். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்ச பிறகு தான் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இந்த 5 தேரி தான் வந்து பார்த்தோன்னா 5 நீட்ஸை தான் மாஸ்லோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த ஹைரார்க்கிக்கல் தேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் தேரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பட் இதில் கேட்டிருக்கிற கொஷின் வந்து குரூப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து இவங்க கேட்டிருக்கிறது குரூப் டெஸ்ட்டை தான் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் டெஸ்ட்டில் அதுவும் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்கே மங்கல் புக்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட். இது செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்மி ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இந்த 2 டெஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டில் வருது. இதில் இன்னொன்று அடிஷ்னல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஃப்ரெஞ்சு சைக்காட்டிஸ்ட் ஆல்ஃப்ரெட் பெனெட், இவர் தான் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரிடே ப்ராப்ளம் இஸ் மோர் ஆஃபன் ரெஃபர்டு. ஸோ இதில் வந்து 2 விஷயந்தான், கைடன்ஸ்னால் என்ன, கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் கொடுத்துருக்கிறது எவ்ரிடே ப்ராப்ளத்தை எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா கைடன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த அனார்கிக் தேரி வாஸ் மெயின்லி ப்ராபகேட்டட். இதில் நம்ம இந்த ஒரு கொஷினில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அனார்கிக் தேரி அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஆக்சுவலாக அது என்னது, மல்டி ஃபேக்டர் தேரின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி ஃபேக்டர் தேரியும் அனார்கிக் தேரியும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து யார் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா தார்ண்டை. ஸோ தார்ண்டை தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். அதிலே இன்னொன்று அடிஷ்னலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பியர்மேன். ஏன் இந்த இடத்துல ஸ்பியர்மேன் அப்படின்னா அந்த தேரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் இவங்க எல்லாருமே நிறைய தேரிஸ் அதில் வந்து நிறைய இருக்கும். அதில் ஒவ்வொரு தேரியுமே ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பியர்மேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஃபேக்டர் தேரி, எந்த இயர் 1904. அடுத்தது மல்டி ஃபேக்டர் தேரியோடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாலோ இல்லை அனாக்ரிக்கோடைய தேரி வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாலோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் இதை யார் வந்து உருவாக்குனார் அப்படின்னா தார்ண்டெக். அடுத்தது கார்ட்னர். ஸோ கார்ட்னருடைய தேரி வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் தேரிஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த தேரி எல்லாமே வந்து உங்களுடைய நியூ சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தர்ஸ்டன். ஸோ தர்ஸ்டனுடைய தேரி என்ன அப்படின்னா குரூப் ஃபேக்டர் தேரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணாலும் உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாகவே நம்மளுக்கு கொஷின் எப்படி வந்துடும்னா தர்ஸ்டனுடைய தேரி என்ன அப்படின்னு கேட்கலாம், குரூப் ஃபேக்டர் தேரி. அடுத்தது இங்கே உங்களுக்கு ஒரு கொஷினை கொடுத்துருக்காங்க குல்ஃபர்ட். ஸோ குல்ஃபர்ட்டோடைய தேரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாடல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் வந்து ஐ திங்க் பிஎட்ல கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். அதை வந்து ஒரு கட்டமைப்பு மாதிரி போட்டு அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட
ஒரு பிக்சரே கொடுத்துருப்பாரு. அடுத்தது ஹைரார்க்கிக்கல் தியரி. இது யார் அப்படின்னா வெர்னன். அடுத்தது ஆண்டர்சன். ஸோ இவருடைய தியரி பேர் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்தது ஸ்டென்பர்க். ஸ்டென்பர்கோடைய தியரி வந்து ட்ரையார்கிக் தியரி. இன்னொன்று ஐசனிக். இவருடைய தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் தியரி. ஸோ லாஸ்ட் ஒன் கோல்மேன் அப்படின்றவருடைய தியரி. ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைக்காலஜியில் வந்து நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தியரிஸில் இருக்கிற எல்லாருடைய யார் வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அந்த தியரியோடைய பேர் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரே ஒரு கொஷின்லேயே உங்களுக்கு வந்து டீப்பாக நான் சொல்லியிருக்கேன். நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி புக்கு யாருக்குன்னா வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கு மட்டும் மெஸ்மரைஸ் அகாடமியில் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஃபோர்ட் பென்னெட் ஸ்கேல், த ஹியூமன் இன்டெலிஜென்ட் கோட்டேஷன். ஸோ quotient between 20 and 49 இஸ் டேர்ம்ட் as. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொஷின். 20லேருந்து 49 வரைக்கும் இருக்கிற ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னா ஐக்யூன்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். ஒரு மனுஷனுடைய ஐக்யூ வந்து பார்த்தோன்னா 20லேருந்து 49 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு அழகாக நான் கொடுத்துருக்கேன். 25லேருந்து 50க்குள்ளே இருக்குது அப்படின்னா இம்பெபிக்கல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து சி கொடுத்துருக்காங்க. இதில் சப்போஸ் மோரன் அப்படின்னா 50 to 75 இருக்கணும். இடியட் அப்படின்னு இருக்குதுன்னா பிலோ 25. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மேபி கொஷினாக கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து இந்த வாட்டி இது கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வாட்டி வேறு எதனா கூட கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்கேலை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் பென்னெட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஃபார் ஃபார்மிங் அசோசியேஷன் பிட்வீன் வேர்ட்ஸ், லெட்டர் அண்ட் நம்பர் இஸ் கால்டு. ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம்ளே வந்து ஒரு கோடிங்ஸ் மாதிரி உருவாக்குவோம், ஷார்ட்கட்ஸ் உருவாக்குவோம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸு, லெட்டர்ஸு, நம்பர்ஸு இது மாதிரி எதனா வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஜிக்கல் மெத்தடில் வச்சுக்கலாம். இல்லைனா SQ3R மெத்தட் அப்படின்றது சர்வே, கொஷின், ரீட், ரிசைட், ரிவ்யூ, இந்த மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தடு தான். இன்னொன்று அசோசியேஷன் மெத்தட் அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு அசோசியேஷனாக இருக்கிறது. இப்போ பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிறகு, கூண்டு, அதை பற்றி எதனா ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் அசோசியேஷன் மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம். பட் இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஸோ நாமளே வந்து பார்த்தோன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு பேர் வந்து நியூமனிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எந்தெந்த மாதத்துலலாம் வந்து 31 தேதி வரும், எந்தெந்த மாதத்துல தான் வந்து 30 தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணுவோம். ஜனவரிக்குன்னா இது இந்த மோடாக இருக்கிறது, அப்புறம் பள்ளமாக இருக்கிறது இந்த மோடு, இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு ஆகஸ்ட்டுன்னா இப்போ நம்ம மோட்டில் இருக்கோம், 31 நாள். இப்போ செப்டம்பர்னால் 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பேட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமளே உருவாக்குறது. இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக் மோட்லேயுமே வந்து இது மாதிரி கொடுத்ததே கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாக நாமளே வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ப்ராசஸ் ஆஃப் ஆல்டரிங் அவர் எக்ஸிட்டிங் ஸ்கீம் இன் த லைட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் இஸ் டேஷ். ஆக்சுவலாக இந்த கொஷின்னு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியாஜெட் தியரியில் நம்ம படிக்கணும், ஸ்கீமா பற்றி படிக்கணும். ஸோ பியாஜெட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்கீமா பற்றி சொல்லியிருப்பார். ஒன்று அகாமடேஷன் பற்றி சொல்லியிருப்பார், அசிமுலேஷன் பற்றி கொடுத்துருப்பார், காக்னேஷன்,
அப்புறம் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருப்பார் அவர். இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் ஆல்டரிங் அவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாஸ் த லைட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட கூட்டின்னு போகிறோம். ஸோ அது வந்து ஒரு அனிமல் காமிக்கிறோம். என்ன அனிமல் அப்படின்னா பூனையை காமிக்கிறோம். அடுத்த வாட்டி இன்னொரு அனிமலை பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு பூனை மாதிரி இருக்குதால அது பூனைன்னு சொல்லிட்டோம். பட் அது பூனை கிடையாது, பூனையோட குட்டி. இப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கும். ஸோ இது வந்து பெருசாக வளர்ந்துருந்தால் பூனை, இது கொஞ்சம் இது மாதிரி குட்டியாக இருந்ததுன்னா அது பேர் வந்து பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து புதுசாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா அக்காமடேஷன். ஸோ புதுசாக கற்றுக்கிறதுக்கு பேர் வந்து அக்காமடேஷன். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற விஷயம் வந்து பார்த்தோன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். இது நடுவில் அசிமுலேஷன்ன்றது என்ன அப்படின்னா, பாய் சா எ காவ் அண்ட் கால்ட் இட் கேட். ஸோ போன உடனே பார்த்தோன்னா ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். ஸ்கீமா அப்படின்றது அவன் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிட்ருக்கிறது, இதுதான் பூனை அப்படின்னு சொல்லிட்டு. அசிமுலேஷன் அப்படின்றது என்னென்னா, அது ஏதோ ஒரு பூனையை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுவும் பூனை அப்படின்னு சொல்கிறான். பட் அது பூனை கிடையாது, அது பூனைக்குட்டி அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுறோம். அவன் புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயந்தான் அக்காமடேஷன். இதை வேணால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டாரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி டஸ் நாட் இன்க்ளூடு. இதில் 4 ஆப்ஷனில் எது வந்து டாரன்ஸோடைய டெஸ்ட்டு க்ரியேட்டிவிட்டியில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எது எதெல்லாம் வரும்னு தெரியணும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இதில் எது வராது அப்படின்றது நான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்போ எது வரும் அப்படின்னா, பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட், ஃபிகர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட், ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட், இதெல்லாம் வரும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டாரன்ஸோடைய க்ரியேட்டிவிட்டி டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக நம்ம வந்து பிரிக்கலாம். அதில் ஒன்று நான் வெர்பல் டெஸ்ட்டு, இன்னொன்று வெர்பல் டெஸ்ட். ஸோ நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னா அதில் எழுத்துங்க இருக்காத ஒரு விஷயம் தான் நம்ம வந்து நான் வெர்பல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு, இப்போ வந்து பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டுருது, அந்த பிக்சர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வைக்க சொல்கிறது, இல்லைனா ஒரு பிக்சரை வச்சியோ இல்லை எதனா ஒரு பொருளை வச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பேரல் லைன் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் வெர்பல். வெர்பல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கிங் டைப், எதனா கொஷின் கேட்கலாம், கெஸ் காஸ் அண்டு கெஸ் கான்சிக்வன்ஸ் டைப். நீங்களாவே எதனா வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரியோட எண்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நீயே கெஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறது. ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டைப்பு, அப்புறம் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அன்யூஷுவல் கொஷின் டைப், ஜஸ்ட் சப்போஸ் டைப். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி நம்மளுக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் கொஷினாக கூட வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது, த டைப் ஆஃப் அட்டென்ஷன் ட்ரிகர்டு பை எஃபோர்ட். ஸோ இதில் அட்டென்ஷனை பற்றி கேட்டிருக்காங்க. அட்டென்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் இவங்க கொடுத்துருக்கிறது டைப் வந்து பார்த்தோன்னா இம்ப்ளிசிட்டி டைப்பு. இம்ப்ளிசிட்டி டைப் அப்படின்றது நாமளே வந்து ஒரு விஷயத்த நம்மளுடைய எஃபர்ட் மூலயமா ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்மளுடைய கவனத்தை செலுத்துறது, இது வந்து இம்ப்ளிசிட்டி. எக்ஸ்பிளிசிட்டி அட்டென்ஷன் அப்படின்றது நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு விஷயத்து மேலே கவனத்தை செலுத்துறது. ஹேபிச்சுவல் அட்டென்ஷன் அப்படின்றது நம்ம ரெகுலராட்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஃபோர்ஸ் அட்டென்ஷன் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணியும் இதை வந்து கவனிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு அட்டென்ஷன் மேலே ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தையே நிறைய விஷயமாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கேட்டிருக்கிறது ட்ரிகர்டு பை எஃபோர்ட் அப்படின்னா இம்ப்ளிசிட்டி அட்டென்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதையே ஒரு பேசிக்காக வச்சு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.